நான் சிவகார்த்திகேயன் கொடுத்த துப்பாக்கியை நீங்க சரியா பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அமரன் படக்குழுவை பயங்கரமா பாராட்டி இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஓகே, என்ன நடந்திருக்கு, அமரன் படக்குழுவுக்கு என்ன வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்புல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோலாகலமா வெளியான திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படமானது மிகச்சிறப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பலருமே கொண்டாடினாங்க. காதல் சென்டிமெண்ட் காட்சிகளை கடந்து ராணுவ வீரர்களோட வாழ்க்கை வரலாற்றையுமே இந்த திரைப்படமானது சிறப்பா காட்டியிருக்கு. மறைந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனோட பயோபிக்கா தான் இந்த திரைப்படமானது உருவாக்கி இருக்கு. வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, இந்த படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 நாட்கள் கடந்தும் கூட திரையரங்குகள்ல வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட வசூலுமே கிட்டத்தட்ட 300 கோடி கடந்திருக்கு. இந்த நிலையில தான் படக்குழுவை நேரில் அழைச்சி தளபதி விஜய் அவர்கள் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமா இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தன்னோட உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்திருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்புல தீபாவளிக்கு வெளியாகி திரையரங்குகளில் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படத்தை உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தயாரிச்சிருந்தாரு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி மிகச்சிறப்பா இந்த படத்தை இயக்கி இருக்காரு. இந்த படத்தின் மூலமா சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டுமே பயங்கரமா உயர்ந்திருக்கு. அவரோட சம்பளத்தையும் கூட உயர்த்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கு. அமரன் படத்தை முடிச்ச கையோட ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தி, நெல்சன் திலீப் குமார், சுதா கொங்குரானு மிகப்பெரிய இயக்குநர்களோட கைகோர்க்க இருக்காரு. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் அமரன் படக்குழு அழைச்சி தளபதி விஜய் அவர்கள் நேரிலேயே பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. கடந்த செப்டம்பர் மாதத்துல கோட் திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு. அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு காட்சியில தான் தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனோட கையில துப்பாக்கியை கொடுத்து இந்த துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொன்னது போதும் அங்க இருந்து சிவகார்த்திகேயனோட வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் நடிக்க இருக்காரு, தளபதி 69ல. அதற்கு பிறகு முழு நேரமா அரசியல போக இருக்காரு. இனிமே அடுத்த தளபதி எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களுமே ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் தளபதி விஜய் அவர்கள் அரசியல பிஸியா இருந்தாலும் கூட இந்த ஒரு பிஸியான ஷெட்யூல்லையும் அமரன் படக்குழுவை கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. இத பத்தி தான் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியுமே தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காரு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தளபதி விஜய் அவர்களோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு லவ் யூ என பகிர்ந்திருக்காரு. முன்னதாவே தளபதி விஜய் அவர்கள் அவர் சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் 2 மாதம் 1 நாள் 15 மணி நேரம் காத்திருப்புக்கு பின்னாடி திரும்பவும் தளபதி விஜய் அவர்களை சந்திச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நெகிழ்ச்சியோட ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் பகிர்ந்திருக்காரு.